பாரிஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை அழைப்பார்கள். அந்த இடத்தின் பெயர் தான் பெய்ரூட், லெபனனுடைய தலைநகரம். இன்னைக்கு பெய்ரூட்ல தான் மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஹிரோஷிமா நாகசாகி அளவுக்கு இந்த வெடி விபத்து பேசப்படுகிறது. 2000க்கும் அதிகமான டன் அமோனியம் நைட்ரேட் வெடித்து தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதா, இல்லை இது வெடிகுண்டு தாக்குதலா? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது ஒரு தாக்குதல் தான் சொல்கிறாரே, அதற்கான காரணம் என்ன? இதை சுற்றி பலவிதமான அரசியல் பேசப்படுகிறது. அது என்ன? லெபனன்ல ஆட்சி மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் அங்கே வெடி விபத்துகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? முழுவதுமாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு மதம், ஒரு இனம் இருந்தாலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். லெபனனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மதங்கள் இருக்கிறது. பல இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். இந்த இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது தீவிரவாத குழுக்கள், அது வேறு விதமான இனமாக இருக்கிறது. ஸோ 18 மதங்கள் இருப்பதாக சொன்னோம்ல, அதில் 4 இஸ்லாமியர்கள், 14 கிறிஸ்தவர்கள். இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதத்தில் 4 பிரிவுகள், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதமாக அங்கே பார்க்கப்படுகிறது. கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லும்போது அதில் 14 பிரிவுகள். இப்படி 18 மதத்தை உள்ளடக்கியது தான் லெபனன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெபனனை மட்டுமே நிறைய நாடுகள் பல வருடங்களாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி துடித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பான நாடுகளை நான் சொல்லிடுறேன்: இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஈரான். உங்களுக்கு இப்போ அந்த லெபனனுடைய இடியாப்ப சிக்கல் அரசியல், அதன் பின்னால் நடக்கும் உலக அரசியல் எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இஸ்ரேல் லெபனனையை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனியர்களுக்கு லெபனன் ஆதரவு கொடுக்கிறது. அங்க இருக்கும் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாத குழுக்கள் எங்களுடைய துரோகிகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஷியா, சன்னி இந்த ஒரு பிரிவுக்கிடையே ஏற்படும் சண்டையும் இந்த லெபனனில் எப்போதுமே இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஸோ இதை வெடி விபத்து அப்படின்னு சொல்லவா, இல்லை வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லவா? நமக்கே நிறைய விதமான கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரமா நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரமா புகை வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததா ரெட் கலர் ஃப்ளேம், தீ கொஞ்சமா அப்படியே பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கிறது. அடுத்த 28 செகண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து ஏற்படுகிறது. அதன் காரணமாக ஷாக் வேவ் அப்படிங்கிறது வெளியில வந்து பல கட்டிடங்களை சுக்குநூறாக உடைக்கிறது. 25 கிலோமீட்டருக்கு இந்த ஒரு எஃபெக்ட் இருந்ததாக சொல்கிறார்கள். இதிலிருந்து வெளிவந்த நச்சு புகை 200 கிலோமீட்டருக்கு பரவி இருப்பதாக சொல்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் அந்த புகை போயிருக்கிறது, சிரியாவுக்கும் அந்த புகை போயிருக்கிறது. இந்த புகை அப்படின்னு சொல்லும்போது அமோனியம் நைட்ரேட் எப்போதுமே வெளியிடும் புகை நச்சுத்தன்மையுடைய புகை. அதன் காரணமாக பல நபர்கள் இறக்கலாம். இன்னும் வரும் காலங்களில் இந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஸோ அமோனியம் நைட்ரேட் இந்த பெய்ரூட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தில், அந்த துறைமுக பகுதியில் எப்படி வந்தது? பொதுவாக அங்கே விவசாயம் செய்வதற்காக பல நபர்கள் அமோனியம் நைட்ரேட்டை உள்ளடக்கிய உரங்களை கொண்டு வருவார்களாம். ஆனா அந்த உரங்களிலிருந்து அமோனியம் நைட்ரேட்டை மட்டும் பிரித்தெடுத்து அதில் வெடிகுண்டுகளை தயாரிக்கும் தீவிரவாதிகளும் லெபனன்ல சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். போன வருடமும் இதே இடத்திலிருந்து பல டன் அமோனியம் நைட்ரேட் என்பது கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போது வெடித்திருக்கும் அமோனியம் நைட்ரேட்டினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 2570 டன் அப்படின்னு சொல்றாங்க. 5 வருடங்களாக அது அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா போன வருடம் சீஸ் பண்ண அமோனியம் நைட்ரேட் கூட இது நீங்க இதை கவனிக்கலையா? இந்த ஒரு கேள்வி லெபனன் அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிறது. ஸோ 5 வருடங்களாக இந்த ஒரு 2570 டன் அமோனியம் நைட்ரேட் இருப்பதை அரசாங்கம் கவனிக்காமல் விட்டதா? அதை யாருமே பராமரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த அமோனியம் நைட்ரேட்டினுடைய வேறொரு பண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருக்க சூடு ஏறிக்கிட்டே இருக்குமா. இப்படி சூடாகிறதுனால வேற எந்த ஒரு நெருப்பின் உதவி இல்லாமலும் இந்த அமோனியம் நைட்ரேட்டால் என்ன செய்ய முடியும்? தீப்பிடித்து எரிய முடியும். ஏன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் அடுத்ததா வெளியிடக்கூடியது ஆக்சிஜனை. ஸோ மறுபடியும் ஒரு தீ வந்துருச்சுன்னா இந்த ஆக்சிஜன் மறுபடியும் ஹீட், இது ரொம்ப பெரிய அளவில் ஒரு வெடி விபத்தாக மாறும். அதைத்தான் நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். கார்ல ஒரு ஆள் வீடியோ எடுத்துட்டே போறாங்க. அந்த வெடி விபத்து ஏற்பட்ட அடுத்த செகண்ட்ல அந்த கார்ல இருக்கிற கண்ணாடி எல்லாமே உடைந்து அந்த நபர் சுவாசிக்கும் ஒரு சவுண்ட் மட்டுமே நமக்கு கேட்கிறது. ஸோ எந்த அளவுக்கு இது எஃபெக்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நாம் பார்க்க வேண்டும். என்னடா இந்த ஒரு வெடி விபத்து இப்போது ஏற்பட்டிருக்கிறதே, அதனுடைய அரசியல் காரணங்கள் இருப்பதாக சொன்னியே, அதுல ஏதாவது உண்மைகள் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மைகள் இல்லாமல் இல்லவே இல்லை. 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று லெபனனின் தந்தை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி லெபனனை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம், ரஃபீக் ஹரீரி என்பவர் அவருடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். முன்னாடி சில வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது, நடுவில் அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு வாகனம்
வெடித்து சிதறுகிறது. இந்த வெடி விபத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 21 சொல்கிறார்கள். காயமற்றவர்களுடைய எண்ணிக்கை 220க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரஃபிக் ஹரீரி என்பவர் கொல்லப்படுகிறார். ரஃபிக் ஹரீரி என்பவர் அங்கிருக்கும் மக்களிடையே மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார். இது நடந்தது 2005 வருடம். அப்போதிருந்து இப்போது வரை லெபனனுடைய ஆட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கு இருக்கும் அரசாங்கங்களாக இருக்கட்டும், திவால் நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு டாலருக்கு நிகரான லெபனனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 1500 இருந்து 2000 ரூபாய் வரை போகுமா. ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் அவர்களுடைய கடன் என்பது கூடிக்கொண்டே வருவதாக வேறொரு புள்ளி விவரமும் சொல்கிறது. 75% மக்கள் அங்கே வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள். 30% இருக்கிறது அவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம். இப்படி பல தரப்பட்ட பிரச்சனையில் இருக்கும் ஒரு நாடு தான் லெபனன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்களிலுமே பஞ்சம், தண்ணீருக்கு கூட அங்கே விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜுக்கும் இத்தனை ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கவர்மெண்ட் உங்ககிட்ட பணத்தை வசூலிக்கும். வேறு வழியே கிடையாது, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவு அரசியல் பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு நாடு தான் லெபனன். சாதாரண ஒரு நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வருமா என்று கேட்டால் நம்ம நேராக அந்த ரஃபிக் ஹரீரி காலத்துக்கே செல்லலாம். ரஃபிக் ஹரீரியை எப்படியாவது அவருடைய ஒரு இடத்திலிருந்து, அவருடைய ஆட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமான பல நாடுகள் ஒன்றிணைகின்றன. யார் இந்த ரஃபிக் ஹரீரி என்று கேட்டால் அவர் ஒரு சன்னி பிரிவை சேர்ந்தவர். இந்த சன்னி அப்படின்னு சொன்ன உடனே சவுதி அரேபியா, அமெரிக்கா இவருக்கு பக்கமாக நிற்கிறது. சோ இவரை எதிர்த்து அங்கே யார் வருகிறார்கள்? ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். ஈரான், சிரியா போன்ற நாடுகள். சோ நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் நிற்பது அமெரிக்கா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள். இந்த பக்கம் சிரியா, ஈரான் போன்ற நாடுகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆகுமா? ஆகவே ஆகாது. சவுதி அரேபியாவுக்கும் சிரியாவுக்கும் இல்லாட்டி ஈரானுக்கும் ஆகுமா? ஆகவே ஆகாது. அரபுலகத்தை ஆட்சி செய்பவர் யார்? அரபுலகத்தின் அண்ணன் யார்? அப்படிங்கிற ஒரு போட்டியில் 2 நாடுகள் துடிதுடித்து நிற்கின்றன. ஒன்னு சவுதி அரேபியா, இன்னொன்னு ஈரான். இதற்கு மேல் அடுத்ததா வேறொரு நாடும் இருக்கு, துருக்கி, ஒட்டோமன் பேரரசு. சோ இந்த மாதிரியான பல சிக்கல்கள் அந்த அரபு உலகத்தை முழுவதுமாக ஆண்டு வருகிறது. இதில் குளிர்காயும் நாடுகள் யாவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை சொல்லலாம், அமெரிக்காவை சொல்லலாம். இவங்க இந்த ஒரு தீயில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றி 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 அவர்களுடைய அரசியல் பிழப்புகளை அங்கே நடத்தி வருகிறார்கள். சோ ஷியா சன்னி இந்த பிரிவுக்கிடையே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுகிறது லெபனன்ல. லெபனனை பொறுத்த வரைக்கும் ஷியா பிரிவுகளை சேர்ந்தவர்களும் சன்னி பிரிவுகளை சேர்ந்தவர்களும் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 2 நபர்களுமே சரிபாதியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் லெபனன் சன்னி நாடாக அறியப்படுகிறது. சோ சன்னி பிரிவை சேர்ந்தவர் அங்கே ஒரு அதிபராக இருக்கிறார் என்பது யாராலையுமே ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை வரும்போது அவரை அதிபர் பொறுப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பலவிதமான அரசியல் காய்களுக்கு நடுவே தீவிரவாத தாக்குதல், ஹிஸ்புல்லா இப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் என்னுடைய அதிபர் இல்லாட்டி நான் என்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று யார் சொல்கிறார்? ரஃபிக் ஹரீரி என்பவர் சொல்கிறார். அப்படி சொன்ன அடுத்த வருடத்தில் அவர் கொல்லப்படுகிறார். அதற்கு காரணம் ஒரு வெடிகுண்டு தான். சோ இப்படி ஒரு கொல்லப்பட்ட பிறகு அதனுடைய கேஸை யார் வந்து நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநா சபை சேர்ந்த ஒரு ட்ரிபியூனல் வந்து ஓகே நாங்க இந்த வழக்கை எடுக்கிறோம், முக்கியமான பலவிதமான சாட்சியங்களை நாங்கள் சேகரிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒரு நாட்டினுடைய அதிபர், பிரதமர் கொல்லப்பட்டு விட்டால் ஐநா சபை வந்து விடுமா? வராது. அங்கே மக்கள் புரட்சி வர வேண்டும். இந்த ரஃபிக் ஹரீரி என்பவர் கொல்லப்பட்ட பிறகு மக்கள் தெருவில் வந்து போராட தொடங்குகிறார்கள். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு இதனுடைய வரலாறு தெரிய வேண்டும் என்றால் ஜஸ்ட் கூகுள்ல போய் சீடர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க. பலவிதமான புகைப்படங்கள் வரும். லெபனுடைய கொடியை ஏந்தி மக்கள் நடு தெருவில் வந்து போராடினார்கள். அமைதி மார்க்கமாகவே போராடினார்கள். பலவிதமான அச்சுறுத்தல்களும் அந்த மக்களுக்கு இருந்தது. ஆனாலும் இந்த சீடர் ரெவல்யூஷன் என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பார்க்கப்பட்டது. இது நடந்தது 2006, 2007 இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் போராட்டம். ஐநா சபையினுடைய அடுத்த கட்டமான ஆய்வுகள், எந்த இடத்தில் இந்த வெடி விபத்து நடந்தது, யார் இவரை கொன்றார்கள், சிரியாவின் பங்கு என்ன, இப்படி பலவிதமான ஒரு பிரச்சனைகள், வழக்குகள் இதெல்லாம் தொடரும் போது சிரியா லெபனன் விட்டு வெளியில போயிடுறாங்க. சோ சிரியாவை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாமா? அந்த மாதிரியான வழக்கு விசாரணை அங்கே நடத்தப்படுகிறது. அந்த வழக்கு விசாரணையுடைய முடிவுகள் நாளை மறுநாள் வருவதாக சொல்லி இருந்தார்கள். அப்படி ஒரு விசாரணை இல்லாட்டி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதா? இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் எழும்புகிறது. சரி, இந்த வெடி விபத்து எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெய்ரூட் துறைமுகம், அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் இருக்கும் இடம், இதற்கு நடுவே இருக்கும் ஒரு இடத்தில் தான் இந்த வெடி விபத்து ஏற்படுகிறது. சொல்லப்போனா பாராளுமன்றத்துக்குலாம் ரொம்ப கிட்டன்னு சொல்லலாம். இதே மாதிரியான ஒரு இடத்தில் வைத்துதான், ஒரு வெடி விபத்தில் தான் யாரும் கொல்லப்படுகிறார்? ரஃபிக் ஹரீரி. அவருடைய வீடு, பாராளுமன்றம், இந்த மாதிரி போர்ட், இதுக்கு நடுவில் வச்சுதான் அவரும் கொல்லப்படுகிறார். போன 2-3 வருடங்களுக்கு முன்பாக நீங்க ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஃபிக் ஹரீரி அவர்களுடைய மகன் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்.
நான் என்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அப்பாவை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி என்னையும் வெடி விபத்தால் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கொஞ்சம் பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்வதற்கான காரணம், அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் அவர் எங்க போயிட்டு வந்தாரு, சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்தாரு. சோ இந்த சவுதி அரேபியா ரொம்ப பெரிய இம்பாக்டை லெபனான் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வரலாறை நம்ம தேடி போனோம்னா பல சிக்கலான வரலாறை நாம் அங்கே படிக்க வேண்டியதாக இருக்கும். இதுல இஸ்ரேலினுடைய பங்கு அபரிவிதமாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது பாலஸ்தீனியர்களுக்கு லெபனான் தான் உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி லெபனானுடைய பல பகுதிகளை இஸ்ரேல் கையகப்படுத்திய வரலாறும் இதில் ஒளிந்திருக்கிறது. இப்படி பலவிதமான அரசியல் சிக்கலுடன் இந்த ஒரு வெடி விபத்தை நாம் பார்க்கலாம். அடுத்ததா பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்றோம்ல, இதன் காரணமாக அங்க மக்கள் புரட்சி வந்துட்டாங்க. சோ லெபனானை எப்படியாவது வேறொரு அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும், ஐநா சபைக்கு கீழ் இதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்ற வேறு விதமான காய்களும் நகர்த்தப்படுகிறது. சோ பெய்ரூட் மக்கள் இப்போது நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் அமோனியா போன்ற வாயுக்களை சுவாசித்து இருக்கிறார்கள். அதனால் பலி எண்ணிக்கை கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்ததா என்னென்ன பிரச்சனைகள் லெபனானை சுற்றி நடைபெறுகிறது. இதற்கு முன்னால் இந்த வெடி விபத்துன்னு சொன்னோம் பாருங்க, அது ஏன் பலவிதமான வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வரப்போகிறது. இதற்கான காரணம் நான் முதல்ல சொன்னதுதான். அங்கே பல இனக்குழுக்கள் இருக்கிறார்கள், மத பிரிவுகள் இருக்கிறது. அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கு வேலை செய்யும் நபர்களாக இருக்கட்டும், என்ன வேறொரு நபரை இன்னொரு நண்பனை எடுத்து பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ அரசாங்க அதிகாரிகளும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் நான் எடுக்கிற முடிவை அவனோ அவன் எடுக்கிற முடிவை வேறொரு நபரோ கேட்க மாட்டார்கள். 18 மத பிரிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படி பல சிக்கலில் இருக்கும் லெபனானுடைய வேறொரு வரலாறு தமிழ் பொக்கிஷம் சார்பாக வேறொரு பதிவாக பதிவு செய்யப்படும். இது வெடி விபத்தா இல்ல வெடிகுண்டு தாக்குதலா என்பது தெளிவாக தெரிந்தவுடன் மீண்டும் இதே ஒரு பதிவு பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.